ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஜூன் மாத கடைசியில் அதிர்ஷ்டமும் பணமழையும் கொண்டு போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாத கடைசியில் அதிர்ஷ்டமும் பணமழையும் ஒரு சில ராசிகளுக்கு நிச்சயமாக இருக்குது. அது எந்தெந்த ராசிகள்ன்றதை இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் வந்துட்டு சனியும் சந்திரனும் 5 ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டமும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையும் பண ஆதாரத்தையும் தரப்போகிறதா தான் அமைய போகுது. இந்த ஜூன் மாதத்தின் கடைசியில் மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் என்று 3 கிரகங்களோட சேர்க்கை நடக்குது. அதோட ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் சனியும் சந்திரனும் பலவிதமான அற்புத பலன்களை பெறுவார்கள். அந்த வகையில் பண மழையும் அதிர்ஷ்டமும் கொட்ட போகிற முதல் ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த ஜூன் மாத கடைசியில் மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையை பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் குறித்த நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. அப்படி அவங்க செய்கிற எந்த ஒரு வேலையும் கரெக்டாக அவங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மந்த் எண்டில் உங்களோட நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க, சரிங்களா? எந்த ஒரு வேலை நீங்கள் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஆதரவு ரொம்பவே இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பெண்டிங்லேயே வச்சுருந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க. என்னடா இது முடியாமல் இப்படி இழுத்தடிக்குதேன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, என்னது இவ்வளோ பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. சில நாளாகவே நீங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பீங்க. உங்களோட உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும். மிதுன ராசியில் ஒரு சிலர் உடல்நல குறைபாடோடு இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களோட உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்க போகுது. உணவு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா நல்ல உணவை எடுக்கணும். அதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் இருக்க போகுது. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பதவி உயர்வு இல்லாட்டி சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தால் அது எல்லாமே தீர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட கோவொர்க்கர்ஸும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக வராத பண வரவு, அதாவது பெண்டிங்கில் இருந்திருக்கும் இல்லையா? அந்த பணமும் உங்கள் கைக்கு சேரும். ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக பணமழையும் அதிர்ஷ்டமும் கொட்ட போகிற ராசியில் 2வது ராசி கடக ராசி. இந்த ஜூன் மாதத்தோட கடைசியில் ரொம்பவே கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உருவாக போகுது. எந்த ஒரு நிதி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்து நிதி சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஈஸியாக அது எல்லாமே நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க, ஓகேங்களா? உங்களோட கடனை திருப்பி கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட நிதி நிலைமை ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்க போகுது. உங்களோட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு சூழல் உருவாக போகுது. குடும்பத்துக்குள்ளே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சில குடும்பத்தில் கடகராசியை சேர்ந்த ஒரு சில குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களோட புது புது முயற்சிகளுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் கொடுப்பாங்க. நீ உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு, எது ட்ரை பண்ணாலும் அதுக்கான சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது உங்களுக்கு. உங்கள் குடும்பத்தில் திருமணம் இல்லாட்டி குழந்தை பிறக்கிறது அப்படி ஒரு சில சுப விசேஷங்கள் நடக்க போகுது. அடுத்ததாக திருமண வாழ்க்கையில் இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இல்லை சந்தோஷம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ரொம்பவே திருமண வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சு தான் இருக்க போகுது. மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் உருவாகிற பல ராஜயோகங்களால் வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு அதிகமாக நற்பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டமும் பணமழையும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? அடுத்ததாக
மூன்றாவது ராசி தனுசு ராசி. ஓகேங்களா? தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாத கடைசியில் உண்மையாகவே ராஜயோக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இல்லை வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் அது வந்துட்டு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் முயற்சி பண்ணாலே நற்பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. காதல் உறவு இருக்கவங்க கூட முன்னாடி விட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேங்க? லவ் பண்ணுறவங்க முன்னாடி விட இப்போ ரொம்பவே இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அன்போடவும் இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வந்து முழு கவனத்தோட சரியான நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பீங்க. கேர்லெஸ்ஸாக விடுறது இல்லாட்டி அப்படியே பெண்டிங்கில் போடுறது அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்க மாட்டீங்க. ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காக உங்களோட வேலையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திருமண வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பொங்கும். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கை துணையோட முன்னேற்றமும் உங்களுக்கு சேர்ந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது. நீங்கள் மட்டும் முன்னேறது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையும் அவங்களோட வேலையோ தொழிலோ என்ன பண்ணுறாங்களோ அதில் வந்து முன்னேற்றம் அடைய போகிறாங்க. அதனால் நீங்கள் இன்னுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக இந்த ஜூன் மாத கடைசியில் அதிர்ஷ்டமும் பணமழையும் கொட்ட போகும் 4வது ராசி எது அப்படின்றத பார்க்கலாம். 4வது ராசி மகர ராசி. ஓகேங்களா? மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாத எண்டில் பல இடத்துலேருந்து வருமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்க போகுது. இது வரைக்கும் வந்துட்டு வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்ட எல்லாருக்குமே இந்த காலகட்டம் வந்துட்டு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதுமே அதில் உங்களுக்கு சுபபோகங்கள் தான் அதிகமாக இருக்க போகுது. ஓகேங்களா? எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக உங்களோட வேலைகளும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளும் உங்களோட வீடு பழுது பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கான செலவாக தான் இருக்க போகுது. மற்றவங்களுக்காக வீண் செலவு பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. வியாபாரம் செய்கிற மகர ராசிக்காரர்கள் வந்துட்டு புது புது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதில் நல்லாவே லாபம் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் புது முயற்சி எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்க போகுது. உங்களோட பேச்சில் வந்துட்டு எப்போவுமே இனிமையை கடைப்பிடிங்க. சரிங்களா? பேசும்போது ரொம்ப இனிமையாக பேசுகிறது நல்லது. அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நன்மை பலன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஒரு சிலர் உங்களோட பேச்சை தப்பாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசும்போது கண்டிப்பாக உங்களை யாரும் தப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தவங்க கூட உங்களை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சீராக இருக்கும். உடல்நிலை குறைபாடு இருந்தவங்களுக்கு அது எல்லாமே சரியாகி ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்ததாக பணமழையும் அதிர்ஷ்டமும் கொட்டு போகும் 5வது ராசி எதுன்றதை பார்க்கலாம். மீன ராசி. சரிங்களா? மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாளாகவே ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணங்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாகவும், நீங்கள் எந்த விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறீங்களோ எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அது வந்து ரொம்ப அனுகூலமாக தான் இருக்க போகுது. இந்த வாரம் வந்து பொழுதுபோக்குலேயும் சரி புது புது விஷயத்தை செய்கிறதுலேயும் சரி உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எந்த ஒரு வேலையும் செய்வீங்க. உங்களோட நேரத்தை உணர்ந்து செயல்படுறது சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக இந்த வேலைக்கு இவ்வளோ டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியாக வந்துட்டு டூர் போகணுன்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் பெண்டிங்லேயே இருந்திருக்கும். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். நிலம் வீடு தொடர்பாக இருந்த சட்ட தகராறு ஏதாவது இருந்திருந்தால் அது வந்து முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அடுத்ததாக காதல் உறவில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. உங்களோட ஆரோக்கியமும் ரொம்பவே சீராக இருக்கும். அதிர்ஷ்டமும் பணமழையும் கிடைக்க போகிற 5 ராசிகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.